இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டை மட்டும் வச்சு லோன் வாங்குறதுக்கான ஒரு சூப்பரான லோன் அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் எதுவுமே கேட்க மாட்டாங்க. சேலரி ஸ்லிப்பையோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையோ நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்ககிட்ட ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னாலே இதுல வந்து நீங்க ஒரு லோன் வந்து எடுத்துக்க முடியும். அதிகபட்சமா இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் வரைக்கும் தான் லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி லோன் ஆப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 100% ட்ரஸ்டடான ஒரு லோன் ஆப்ஸ். நான் இது வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டைம் நான் வந்து லோன் எடுத்திருக்கேன். ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5,000 ரூபாய் எடுத்திருந்தேன். அதுக்கு அடுத்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய் லோன் வந்து எடுத்திருக்கேன். சோ உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம ஒரு லோன் வந்து எடுக்கணும் அப்படின்னா இதுல ட்ரை பண்ணி பாருங்க. சோ அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபட்டாக் பே. அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை யாருக்கெல்லாம் அப்ரூவல் ஆச்சு, எவ்வளவு அமௌண்ட் அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த ஒரு லோன் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோன் தான். ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோன் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு லோன் ஆப் 100% ட்ரஸ்டடான ஒரு லோன் ஆப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்ளை பண்ணதுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 10,000 ரூபாய் லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இந்த 10,000 ரூபாய் லோனில் ஃபஸ்ட்டு சங்ஷன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5,000 ரூபாய் லோன் வந்து சங்ஷன் பண்ணியிருந்தாங்க. இமீடியட்டாகவே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். இந்த 5,000 ரூபாய் லோனை வந்து பே பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6,000 ரூபாய் லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இந்த 6,000 ரூபாய் லோனுமே நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த லோன் அமௌண்ட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0ல தான் இருக்குது. ஸோ இதில் உள்ள ஃபியூச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஜஸ்ட் 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ரிசீவ் ஆயிரும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் செகண்ட்லேயே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். இப்போ வந்துட்டு அப்ளை ப்ராசஸ் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் உங்களோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவோம். உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் டீடைல் ஃபில் பண்ணணும். இதில் உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த், உங்களோட பேன் கார்டு நம்பரையும் என்டர் பண்ணி கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் பேஸ் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை வித் டிஜிட்டல் லாக்கர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வர ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் டீடைலை ஃபெச் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலோ கொடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீடைலை ஃபெச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஆதார் கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இப்போ டன் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி டீடைலை ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட மந்த்லி இன்கம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ரெசிடென்ட் டைப், நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டெல்லாம் இல்லை ஓன் ஹவுஸ், அதை வந்து என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணுற அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவலுக்கு கால்குலேஷன் வந்து பண்ணும்போது 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க. அப்போ தான் லோன் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ஜஸ்ட் அன்லாக் த ஃபியூச்சர் வித் ஃபட்டாக் பே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒருவேளை நமக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்திலையும் ரிஜெக்டட் ஆகலாம். ஸோ இப்போ நமக்கு கங்க்ராச்சுலேஷன் வந்து விழுந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ்ல என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. இதுல ஒன் டைம் பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லி 118 ரூபாய் பிடிப்பாங்க. இதுல வந்து இல்லைங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைம் லோன் எடுக்கும் போதும் அதுக்கு ப்ராசஸிங் ஃபீ இதில் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வரைக்கும் லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக 20,000 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் இவங்க லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் நமக்கு 10,000 அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதில் என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் லாகின் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு 118 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ லோன் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. அதாவது ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லுவோம் மற்ற லோனில். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 0ல இருந்து 1,500 ரூபாய்க்குள்ள லோன் எடுத்தீங்கன்னா அதுக்கு 250 ரூபாய் சார்ஜஸ் பிடிப்பாங்க. இதே இது 1,501 இருந்து 3,000 ரூபாய்க்குள்ள நீங்கள் வந்து லோன் எடுத்தீங்கன்னா 590 ரூபாய். அதே இது 3,001 இருந்து 4,250 ரூபாய்க்குள்ள 950
ரூபாய் வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. அடுத்தது 4251 இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் நீங்க லோன் எடுத்தீங்கன்னா 675 ரூபாய். 5001 இருந்து 6000 ரூபாய்க்கு உள்ள லோன் எடுத்தீங்க அப்படின்னா 775 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இது நீங்க வந்து லோனா எடுக்காம இந்த லோன் லிமிட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லோன் எடுத்து தான் ஆகணும். அடுத்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அதை ரீபேமெண்ட் வந்து பண்ண பிறகு அதை லோனா எடுக்காம இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல IMBS டிரான்ஸ்ஃபர் இருக்கு, நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர் இருக்கு. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட அந்த லோன் லிமிட்டை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸும் வந்து கிடையாது. ஸோ கரெக்டா நீங்க அவங்க சொல்ற அந்த டைமிங்குள்ள ரீபேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா ₹1 கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம நீங்க வந்து இதை யூஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஆக்செப்ட் ஆஃபர் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ ஆக்செப்ட் ஆஃபர் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சம் டீடைல் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நாமினி ஃபில் பண்ணணும், அடுத்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃபில் பண்ணணும், அடுத்தது வந்து ஆட்டோ டெபிட் செட்டப். இந்த 3 கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம லோன் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் நாமினி டீடைல் வந்து கொடுக்குறேன். இதுல வந்து நீங்க யாரை நாமினி ஆட் பண்ண போறீங்களோ அவங்களோட நேம், அவங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்களோட ரிலேஷன்ஷிப் எதுவோ அதையும் இங்க செலக்ட் பண்ணிட்டு ஆட் நாமினி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீடைல் ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்கோட IFSC கோடு, பேங்கோட நேம், அதுக்கு அடுத்தது அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான பேங்க் டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 டீடைல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து இங்க வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிருப்பீங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ₹1 உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். அதுதான் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆட்டோ டெபிட் செட்டப் உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து வெரிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைனா UPI பேமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணலாம். இதுல நான் வந்து UPI ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், நீங்க பேங்க்ல லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ₹1.18 நம்ம வந்து அவங்களுக்கு பே பண்ணணும். இது மூலமா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ₹1 நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சென்ட் பண்ணும்போது ₹1.18 சென்ட் பண்ணணும். இப்போ பே யூசிங் UPI அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட UPI ஐடியை இங்க என்டர் பண்ணிட்டு பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பண்ணிட்டு இப்போ வந்து அப்ரூவ் வந்து கொடுங்க. இதுல வந்து மேக்ஸிமம் டெபிட்டட் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ₹9000 அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை விட அதிகமாக தான் இதுல காமிச்சிருப்பாங்க. பட் இந்த அமௌண்ட்லாம் உங்ககிட்ட இருந்து டெபிட்டட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவு பேமெண்ட் வந்து பண்ணணுமோ அது மட்டும் தான் டெபிட்டட் ஆகும். இப்போ அப்ரூவ் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான அமௌண்ட் வந்து டெபிட்டட் ஆயிருச்சு. இப்போ நம்மளுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லோன் டீடைல் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுல என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கறத காமிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து அப்ரூவ் ஆன அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10,000. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ₹5000 மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. அதுக்கு மேல அலோவ் பண்ணல. ஸோ நம்ம அந்த ₹5000 எடுத்து ரீபேமெண்ட் வந்து பண்ண தான் இன்க்ரீஸ் வந்து பண்றாங்க. ஸோ இப்போ ₹5000 நம்ம லோனா எடுக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் டைம் லாகின் ஃபீ அப்படின்னு சொல்லி ₹118 பிடிக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார்ஜஸ் வந்து பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லோன் லிமிட் எவ்வளவு அமௌண்ட் எடுத்தா எவ்வளவு ஃபீ வந்து பிடிப்பாங்கன்னு ஒரு டேப்லர் காலம் காமிச்சோம்ல, அந்த அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 4000 நம்ம வந்து ₹5000 லோன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு ₹675 நம்ம கிட்ட இருந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அந்த சார்ஜஸ் பிளஸ் ஒரு ₹118 இது எல்லாம் பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய ₹4207 நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். நம்மளோட பேங்க் டீடைல் எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான லோன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க சப்மிட் பண்ண வித்தின் செகண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் கிரெடிட் லிமிட் அப்படின்னு வந்துருச்சு. இந்த இடத்துல அவைலபிள் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 0 அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து பாருங்க என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ₹4207 வந்து கிரெடிட்டடும் ஆயிருச்சு பாருங்க. ஸோ இது மாதிரி வித்தின் செகண்ட்லயே உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க இதுல லோன் எடுக்கலாம். இதுல அதிகபட்ச டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 month தான் டைமிங் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ 1 monthல நம்ம ரீபேமெண்ட் பண்ணதுமே இதோட லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு இதுல லோன் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ இந்த ₹5000 நான் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு லோன் அமௌண்ட்டை நீங்க ரீபேமெண்ட் வந்து பண்ணதுமே உங்களோட லோன் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு, இதை வந்து ஆக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்கும். உங்களுக்கு மறுபடியும் அதில் லோன் எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஆக்செப்ட் கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாவே உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அந்த அமௌண்ட் லோன் அப்படியே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். நான் வந்து பாத்தீங்கன்னா ₹5000 லோன் அமௌண்ட்டை வந்துட்டு மொத்தமா நான் பேமெண்ட் வந்து பண்ணதுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ₹6000 உங்களோட லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ஆக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் வந்து லிமிட் தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சு தான் கிளிக் பண்ணேன். ஸோ
அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டாகவே என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த 6000 ரூபாய் வந்து சென்ட் ஆயிருச்சு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டும் வந்து ரிசீவ் ஆயிருச்சு. எவ்வளோ ரிசீவ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5225 ரூபாய் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ இப்படி நீங்கள் ரெகுலராக லோன் எடுக்கும்போது அதிகபட்சமாக இந்த ஒரு லோன் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் வரைக்கும் உங்களால் இதில் வந்து லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகும். பெருசாக உங்களுக்கு லோன் அமௌண்ட் தேவைப்படுதுன்னா நீங்கள் மற்ற லோன் அப்ளிகேஷன்ஸில் ட்ரை பண்ணுங்க. மற்ற லோன் அப்ளிகேஷனோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேமுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு ரொட்டேஷனுக்கு வந்து லோன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபட்டாக் பே அப்படிங்கிற இந்த ஒரு லோன் ஆப்ஸில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபட்டாக் பே அப்படிங்கிற இந்த ஒரு லோன் ஆப்ஸில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.